ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் நான் சேர்க்க போகிறேன். இது கூடவே வந்து ஒரு 4 பல் பூண்டை சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். எதுவுமே சேர்க்கல, வெங்காயமும் வெள்ளைப்பூடு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் செய்கிறேன். தாராளமாக சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் லேசாக காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்படியே எண்ணெயில் வந்து அந்த வெங்காய பேஸ்ட்டை கூட வாசல் ஜம்முன்னு இருக்குங்க. நீங்கள் வெள்ளைப்பூண்டு சேர்த்தனால இது வந்து அடி பிடிக்கும், வடச்சட்டியில் வந்து ஒட்டும். நீங்கள் வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிக்கிறட்டும். இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட் வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 சைஸ் பெரிய சைஸ் தக்காளியை வந்து ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் கட் பண்ணி போடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வெங்காயம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன்னா நான் தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிறாலும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். என்னென்னா 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஸோ அதனால் தெரிக்கும். நீங்கள் நல்லா வந்து இதோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஹோம்மேட் மசாலா. இது வந்து நான் எது யூஸ் பண்ணாலுமே, அதாவது எந்த குழம்பு வச்சாலுமே இந்த மசாலா நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மீன் குழம்புக்கு வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹோம்மேட் மசாலாவோட ரெசிபி வேணுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் அதையும் உங்களுக்கு நான் போடுறேன். நல்லா எண்ணெய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மீன் குழம்புக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெலை மீன் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து பொடி டார்க்காலாம் போடாமல் சும்மா வந்து பொடியை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி மேலே வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே நம்மளுக்கு போதும். குழம்புல போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கீரையும் எனக்கு கடையில் கொடுத்துட்டாங்க. வெலை மீன் ஒரு 5 பீஸ் இருக்குது. 5 பீஸ் வச்சு நான் குழம்பு பண்ண போகிறேன். மீன் வந்து முழுசாக தாங்க இருக்கும், குட்டி குட்டி பீஸாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பொரிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன், செம்மையாக இருந்துச்சு. சரி, மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெலை மீனில் மீன் குழம்பு வைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி வந்தாச்சு. ஒரு பேஸ்ட் மாதிரி அதோட பச்சை வாசம் எல்லாம் போயாச்சு. இப்போ வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டுங்க. நம்ம வெயிட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே நல்லா கொதிச்சு வந்துடும். நம்ம
ஆரம்பத்துலேருந்து உப்பு போடவே கிடையாது. நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணேன். பாருங்கள், தலைன்னு மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம மீனை போடுறதுக்கு ஒரு பக்குவமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம மீனை போடலாம். பாருங்கள், பெரிய பெரிய சைஸாக தான் இருக்கும். ஆனால் சீக்கிரமாகவே இது வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாச்சு, மீனையும் போட்டாச்சு. அப்போ வந்து அப்படியே நல்லா அப்படியே கிண்டக்கூடாதுங்க, மெதுவாக. ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து மெல்லமாக கிண்டிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அந்த மீன் குழம்பு வெந்து வருங்க. வீடே கமகமன்னு மணக்கும். அந்த ஸ்டேஜ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி போட்டு மீனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் போட்ட அந்த மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் வந்து லைட்டாக உங்களுக்கு அப்படியே ஓரத்தில் அந்த கார்னரில் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட கரெக்டான ஸ்டேஜ் இறக்குறதுக்கு. இப்போ மீனை பார்த்துடலாமா? பாருங்கள், சூப்பராக அப்படியே உடையாமல் சூப்பராக இருக்குது. இந்த சுட சாதத்துக்கு அப்படியே மீன் குழம்பை ஊற்றி சாப்பிடும் போதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடை மீன் குழம்பே தோற்று போகுங்க, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நான் நிறைய டைம் எப்போ மீன் குழம்பு வச்சாலுமே இந்த மாதிரி தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வாசத்துக்கு ஆல்ரெடி கமகமன்னு வருதுங்க. கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தாராளமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சாதத்துக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக அங்கே பாருங்கள், லேசாக பட்டாலே மீன் உடையும், நல்லா வெந்துருங்க. இந்த வெலை மீனை பொறுத்தளவு சீக்கிரமாகவே வெந்துடும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.